இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியுமே பெரிய டாபிக் தான். அதுல பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராபபிலிட்டியோட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அப்ப எல்லா வீடியோ வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் அப்படின்னா எப்போ அட்வான்ஸ்டா டீச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 30 டேஸ்ங்கிறது வந்து வெறும் பிகினர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண சீரீஸ் தான். அதுல பேசிக்கா எதுவுமே ஐடியா இல்லாதவங்க பாக்குறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஆப்டிடியூட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுல RS அகர்வால் இருக்கிற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 40 டாபிக்குமே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி நான் டீச் பண்ணுவேன். ஸோ அதுல உங்களுக்கு ப்ராபபிலிட்டியா இருந்தாலும் பர்சன்டேஜா இருந்தாலும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா டீட்டெயில்டா நான் ப்ராப்ளம்ஸோட நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு ப்ராபபிலிட்டியில ஒரு பிகினரா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டினா என்ன நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன்னு அக்யூரேட்டா இருக்கலாம், இதுதான்ப்பா முடிவு அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியன் எந்த திசையில வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா ஈஸ்ட்னு உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியும். இதே நான் 1+1 எவ்வளவுன்னு கேட்டேன்னா 2ன்னு உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியும். இப்போ ஒரு கிளாஸ் பவுல் நான் கீழே போட்டேன்னா உடையுமான்னு கேட்டீங்கன்னா உடையும்னு உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியும். இந்த மாதிரி உங்களால ஆன்சரை எக்ஸாக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியற ஈவெண்ட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சர்டைன் ஈவெண்ட்ஸ். இதோடைய விளைவுகள் என்னங்கிறது அக்யூரேட்டா நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு ஈவெண்ட் இருக்கு, அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களால எக்ஸாக்டா ஆன்சர் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு காயினை டாஸ் பண்றேன், பூ விழுகுமா தலை விழுகுமான்னு உங்களால கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டா இதுதான் விழுகும்னு உங்களால சொல்ல முடியாது. அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க யார் ஃபேனோ அவங்களதான் சொல்லுவீங்க தவிர எக்ஸாக்டா இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாத ஈவெண்ட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ் உடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்குது அப்படின்னா கீழே வந்து ஒரு போல் போடுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இந்த டீம் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இந்த டீம் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வச்சு அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க இல்லையா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. அந்த அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ் உடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜை வச்சோ நம்பர்ஸை வச்சோ சொல்றதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன, ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்டோடைய ரிசல்ட்டை மெஷர் பண்றது தான், நம்பர்ஸ் வச்சு மெஷர் பண்றது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம ஜென்ரலா வந்து பர்சன்டேஜ்ல தான் நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஜெயிக்கிறதுக்கு வந்து 100% சான்ஸ் இருக்குடா, இல்லடா அவன் ஜெயிக்கிறதுக்குல 0% சான்ஸ், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பர்சன்டேஜ்ல நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அதே தான் பர்சன்டேஜ்ல தான் சொல்ல போறோம். இப்போ பர்சன்டேஜ் டாபிக்ல பார்க்கும்போது பர்சன்டேஜ்ல வந்து 100க்கு மேலேயும் வரல நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து ஒரு growth வந்து நல்லா பெரிய growth-ஆ இருக்கு அப்படின்னா அது 150% growth, 200% growthங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். பட் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டியில ஜெனரல் பர்சன்டேஜ், அதாவது 0ல இருந்து 100% மட்டும் வரைக்கும் தான் வரும். 100க்கு மேல ப்ராபபிலிட்டியில பர்சன்டேஜ் போகாது. மேக்ஸிமம் 100%, மினிமம் 0%. இப்போ 100% சான்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வந்து கிழக்குல தான் உதிக்கும் இல்லையா. ஸோ அது 100% அதுதான் பாசிபிலிட்டி. அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து சர்டைன் ஈவெண்ட்ஸ். ஓகேவா. இப்போ வந்து அதே வந்து நார்த்ல ரைஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது இல்லையா. 0% சான்ஸ். அதுக்கு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட். அதோட ரிசல்ட் வந்து அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற ஈவெண்ட் எல்லாம் இம்பாசிபிள் ஈவெண்ட். ஒரு விஷயத்த எக்ஸாக்டா அதுதான் நடக்கும், வேற எந்த பாசிபிலிட்டியும் இல்ல அப்படின்னா அது பேரு சர்டைன் ஈவெண்ட். இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேட்ச் எடுத்துட்டோம்னா இவங்களும் வின் பண்ணலாம் இவங்களும் வின் பண்ணலாம். அதாவது ரெண்டு டீமோட கேப்டன்சியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரெண்டு டீமோட டீம் பிளேயர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரெண்டு பேருமே கடைசி ஒரு 4-5 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரே ஸ்கோர் லெவல் இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கும் இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து காயின் டாஸ் பண்ணீங்கன்னா ஒன்னு ஹெட் விழுகும் இல்லைன்னா டெய்ல் விழுகும். ஸோ நீங்க மேட்சே வச்சுக்கோங்க, காயின்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ மேட்ச்ல வந்து ரெண்டு டீமும் ஈக்குவலா வராங்கன்னா ரெண்டு பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருக்கிறது தான் 50% ரேண்டம் ஈவெண்ட்ஸ். யார் வேணா நடக்கலாம், நம்மளால சொல்லவே முடியாது. கேட் அண்ட் த வால்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பூனை வந்து வால்ல இருந்து இந்த சைடும் குதிக்கலாம் இந்த சைடும் குதிக்கலாம், நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு பேர் தான் ரேண்டம் ஈவெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல 1%ல இருந்து 49% வரைக்கும் இருக்க சான்சஸ்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அது பேர் வந்து அன்லைக்லி ஈவெண்ட்ஸ். இங்க 51%ல இருந்து 99% வரைக்கும் இருக்க ஈவெண்ட்ஸ்க்கு பேர் வந்து லைக்லி ஈவெண்ட்ஸ். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 50%க்கு மேல சான்ஸ் இருக்கு. லைக்லி அப்படின்னா ஒரு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு டீம் ஜெயிக்கிற மேட்ச் பண்றாங்க, ஆர்சிபியும் வேற ஏதாவது ஒரு டீம், அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 4-5 மேட்ச் தோத்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ணும்போது இல்லடா
இவன் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? 100% அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் சான்சஸ் அதிகமா இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் லைக்லி ஈவென்ட்ஸ். 51% இருந்து 99% வரைக்கும். 100%னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. 50%னா 2 பேத்துல யார் வேணா ஜெயிக்கலாம். பட் இந்த லைக்லி 51 to 99னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப இந்த இடத்துல அப்ப இதுக்கு என்ன? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. வாய்ப்பே இல்ல. ஐ மீன் அவங்க தோத்துருவாங்க கன்ஃபார்மா அப்படின்னா கூட 0ல வரும். பட் அவங்க வந்து தோக்குறதுக்கு கொஞ்சம் அப்படிங்கும்போது அன்லைக்லி ஈவென்ட்ஸ். ஸோ 0னா நடக்கவே நடக்காது. 1ல இருந்து 49னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. 50%னா ஈக்குவல் வாய்ப்பு இருக்கு. 51 to 99னா அதிகமா வாய்ப்பு இருக்கு. 100%னா கன்ஃபார்ம் அவங்க தான். சோ இத வந்து பெர்சன்டேஜ்ல இப்படி சொல்லலாம். சோ இப்ப இந்த பெர்சன்டேஜ நம்ம நம்பர்லயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டில மேக்ஸிமம் பெர்சன்டேஜ விட நம்பர்ஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்ப 0% இருக்கு. அந்த 0% நான் நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றேன். என்ன ஆகும்? 0/100 is equal to 0 தான். இப்ப இந்த இடத்துல 100 divided by percentage conversion தெரியலனா percentage டாபிக் போய் பார்த்துட்டு வாங்க. சோ இங்க 1 இங்க 50/100 is equal to 1/2 இல்லையா? இப்ப இந்த இடத்துல நம்பர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா 0ல இருந்து 1 வரைக்கும் போகலாம். இப்ப இந்த இடத்துல 1/2 வரலாம். இதே 25% சான்ஸ் அப்படின்னா 1/4 வரலாம். 75% சான்ஸ் அப்படின்னா 3/4 வரலாம். இன் பிட்வீன் வேல்யூஸும் வரும். ஸோ 1/9, 1/2. ஸோ மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எந்த ஃபிராக்ஷன்ஸ் வேணா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இதை ஃபிராக்ஷன்ஸ்ல மட்டும்தான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெசிமல்லையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ டெசிமலை கன்வெர்ட் பண்ணோம்னா அப்பவும் இது 0 தான். டெசிமலை கன்வெர்ட் பண்ணோம்னா அப்போ இது 1 தான். இது என்ன ஆகும்? 0.25. இது 0.5, 0.75. ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் நான் டெசிமல்லையும் ப்ராபபிலிட்டியை மெஷர் பண்ணலாம், ஃபிராக்ஷன்ஸ்லயும் மெஷர் பண்ணலாம், பர்சன்டேஜ்லயும் மெஷர் பண்ணலாம். இந்த இடத்துல 0ல இருந்து 1 வரைக்கும் தான் இருக்குங்கிறதுக்காக இந்த ஃபிராக்ஷன்ஸ் எப்பவுமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் வரும். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 1. இந்த இடத்துல ஆல்வேஸ் லெஸ் தென் 1ங்கிறதுனால இது எப்பவுமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனா வரும், ப்ராப்பர் டெசிமலா வரும். ஸோ ப்ராபபிலிட்டி இப்படி மெஷர் பண்ணலாம். ஸோ அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஒரு ஆக்ஷன், நீங்க பண்ற செயலை தான் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சொல்லுவோம். அவுட்கம்ஸ் அப்படின்னா ஆல் டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ். நீங்க பண்ற ஆக்ஷனுக்கு என்னென்னலாம் விளைவுகள் வரலாம், என்னென்னலாம் விதவிதமா விளைவுகள் வரலாம் அப்படிங்கிறதுக்கு பேரு அவுட்கம்ஸ். ஈவென்ட் அப்படின்னா ஃபேவரபிள் அவுட்கம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, அதுக்கு நிறைய விளைவுகள் வரலாம். பட் அந்த இடத்துல எக்ஸாக்டா ஒரு விஷயம் தானே வந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு பேரு தான் ஈவென்ட். எக்ஸாம்பிளோட சொல்ற பாருங்க. ஒரு காயினை டாஸ் பண்றீங்கன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட். டாஸிங் அது எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு டயஸ த்ரோ பண்றீங்கன்னா த்ரோவிங் ஒரு ஆக்ஷன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு கார்டை பிக் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இப்ப அவுட்கம்ஸ் அப்படின்னா ஒரு காயினை நான் டாஸ் பண்ணேன்னா என்னென்னலாம் வரலாம்? ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம். அந்த ஹெட்டும் டெய்லும் தான் அதோடைய அவுட்கம். ஒரு டயஸை நான் த்ரோ பண்றேன் அப்படின்னா 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், என்ன வேணா வரலாம் இல்லையா? அந்த 6ம் அந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய அவுட்கம்ஸ். ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்னா ஒரு டைம் டாஸ் பண்றேன்னா தலை விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தலை விழுகிறதுக்கு பேரு ஒரு ஈவெண்ட். இதே நான் டைஸை த்ரோ பண்றேன், 4 விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 விழுகிறது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? இப்போ இது 3 பார்த்துட்டோமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அப்படின்னா இப்போ நான் வந்து டைஸை த்ரோ பண்றேன், அது எக்ஸ்பெரிமெண்ட். அதுல 1 2 3 4 5 6 எது வேணா வரலாம், அதெல்லாம் அவுட்கம்ஸ். இப்ப அந்த இடத்துல 4 மட்டும் விழுகுது அப்படின்னா அது ஈவெண்ட். அந்த 4 விழுகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, எவ்வளவு சான்ஸ், அதாவது நான் ஒரு டைம் த்ரோ பண்றதுல 6 நம்பர்ல 4 மட்டும் வர்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பர்சன்டேஜ்லயோ நம்பர்லயோ சொல்றதுக்கு பேரு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ இப்போ இங்க கீழே லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்னா என்ன? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இல்லைன்னா எவ்வளவு வேல்யூ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். இவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த ஓவரால் ப்ராபபிலிட்டி சாப்டரோட கோர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை வச்சு நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. பட் எந்த டாபிக் வந்தாலும் அதுல இந்த ஃபார்முலா இல்லாம இருக்காது. இந்த ஃபார்முலாவே
ரேஷியோவே கிடையாது. ஓகேவா? ஒரு ரேஷியோ அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்னா என்ன? ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்? அவுட்கம்ஸ். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்? ஈவென்ட். அப்போ ஆல் பாசிபிள் அவுட்கம், இப்போ வந்து ஒரு காயினை நான் டாஸ் பண்றேன்னா அதுக்கு என்னென்னலாம் ரிசல்ட் வரலாம். இப்போ நான் ஒரு டைம் டாஸ் பண்றேன்னா ஒன்னு ஹெட் விழுகலாம், இல்லைன்னா டெய்ல் விழுகலாம். அப்போ இந்த இடத்துல பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து ஹெட், டெய்ல். இப்போ இதே வந்து ஒரு டயஸ்னா வந்து நம்ம வந்து 90s கிட்ட இருந்தீங்கன்னா தாயக்கட்டை இருக்கும் இல்லையா? ஸோ இரும்புல வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும், 4 சைடு இருக்கும். ஒன்னு பிளைனா இருக்கும், ஒரு இதுல 1 இருக்கும், ஒரு இதுல 2 இருக்கும், ஒரு இதுல 3 இருக்கும். அந்த டயஸ் கிடையாது. இது வந்து கியூப் ஷேப்ல இருக்கிற டயஸ். மொத்தம் 6 சைடு இருக்கும். 6 சைடும் 6 வேல்யூ இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு 6 வேல்யூ போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு டயஸ் நான் த்ரோ பண்றேன்னா, அந்த இடத்துல என்ன விழுகலாம்? 1 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுகலாம், 4 விழுகலாம், 5 விழுகலாம், 6 விழுகலாம். ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ்லாம் என்னென்ன? 4 5 6 இல்லையா? இதெல்லாம் இதோடைய பாசிபிள் அவுட்கம்ஸ். அப்போ இந்த இடத்துல பாசிபிள் அவுட்கம்ஸ்னா இந்த ஹெட் டெய்ல கொண்டு வந்து இங்க எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். அப்ப இங்க மொத்தம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 1 2. சோ இது ஒரு காயின் டாஸ் பண்றேன்னா ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 2. ஒரு டயஸை த்ரோ பண்றேன்னா ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 6 அப்படிங்கறத நான் எடுக்கணும். மேல ஃபேவரபிள் அவுட்கம்னா என்ன? ஈவென்ட்னு சொல்லியிருக்கோம். ஈவென்ட்னா என்ன? இப்போ நான் டாஸ் பண்றேன், ஹெட் விழுந்துருச்சுன்னா அது ஒரு ஈவென்ட். டைஸை த்ரோ பண்றேன், 4 விழுந்துருச்சுன்னா அது ஒரு ஈவென்ட். ஸோ இப்போ அந்த இடத்துல எவ்வளவு நம்பர்ஸ் பாசிபிள் இருக்குங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு காயினை நான் வந்து டாஸ் பண்றேன். டாஸ் பண்ணும்போது ஹெட் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாங்கன்னா, கீழே என்ன போடணும்? ப்ராபபிலிட்டி ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் 2 தான் வரணும், மாறவே மாறாது. மேல ஃபேவரபிள் அவுட்கம் என்ன சொல்லியிருக்காங்க? ஹெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஹெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? ஒன்னு ஹெட் விழுகலாம், இல்லைன்னா டெய்ல் விழுகலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா புரியாத மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹெட் தான் விழுகணும்னா அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அப்போ இது 1/2 ஆர் 0.5ன்னு எழுதலாம், இல்லைன்னா 50% கூட நம்ம எழுதலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு டயஸை நான் த்ரோ பண்றேன். அந்த த்ரோ பண்ற இடத்துல அந்த நம்பர் வந்து 4ஆ இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்பர் 4ஆ இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்போ 1 டிவைடட் பை ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் 6. இப்ப இது புரியலையா? இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் டயஸை த்ரோ பண்றேன். அந்த வர நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஈவன் நம்பர் எது எது? 2 4 6. அப்போ இந்த இடத்துல ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் அதே 6 தான், மாறவே மாறாது. ஒரு டயஸ் த்ரோ பண்ணோம்னா பாசிபிள் அவுட்கம்ஸ் 6 தான். ஆனா இங்க ஈவென்ட் என்ன? ஈவன் நம்பர்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. ஈவன் நம்பர்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப மேல ஃபேவரபிள் அவுட்கம்ல 3 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3/6 தான் அதுக்கு ஆன்சர். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு பேக் ஆஃப் பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சம்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து சம்ஸ் இருக்கு. இப்போ வந்து பேக் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 4 பால் இருக்கு. ஒன்னு வந்து ரெட் கலரு, ஒன்னு கிரீன் கலரு, ஒன்னு ப்ளூ கலரு, ஒன்னு எல்லோ கலர்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பாலை எடுக்கிறேன். அந்த பாலை எடுக்கிறது எல்லோ கலரா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா, இங்க பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து என்ன வரலாம்னா, மொத்தம் எவ்வளவு பால் இருக்கு? 4 பால். அப்ப இந்த இடத்துல ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்னா இந்த 4 பாலோடைய கவுண்ட் தான் நான் எழுதணும். இப்ப இந்த இடத்துல ஈவென்ட் என்ன? எடுக்கிற பால் எல்லோ பாலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஒரே ஒரு எல்லோ பால் தான் இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் 1/4. இப்ப இன்கேஸ் இப்ப இந்த இடத்துல வந்து 2 எல்லோ பாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெட், ஒரு கிரீன், 2 எல்லோவா இருக்குன்னா இந்த இடத்துல ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் அதே 4 தான். பட் மேல ஈவென்ட் எல்லோ பால் இருக்க சான்சஸ் என்ன? 2 பால்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபேவரபிள் அவுட்கம்க்கு 2ன்னு போடணும். சோ 2/4 தான் அதுக்கான ஆன்சர். இப்போ இதான் மெயின் ஃபார்முலா. பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். இன்னும் நிறைய பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் பார்க்கற முன்னாடி ஒரு 2 விஷயம். காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்னா என்ன? அப்புறம் இந்த ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து ஒரு காயின் ஒரு டைஸ் இல்லாம 2 காயின் 2 டைஸ் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். சோ ஈவென்ட், காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட். ஈவென்ட்னா என்ன? ஒரு விஷயம் நடக்கிறது. அதாவது காயினை டாஸ் பண்றதுங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட், ஹெட் டெய்ல் வருதுங்கிறது அவுட்கம்ஸ், அதுல ஹெட் விழுந்துருச்சுங்கிறது ஈவென்ட் இல்லையா? காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்னா இப்ப வந்து நம்மள வந்து திட்டுவாங்க இல்லையா பெரியவங்கலாம், சொல்றது தவிர எல்லாத்தையும் நீ செய்யற அப்படிம்பாங்க இல்லையா? அதுதான் காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட். அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அதை தவிர மீதி எல்லாம் நடக்கிறதுக்கு பேரு தான் காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட். இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு காயினை நான் வந்து டாஸ் பண்றேன். அந்த இடத்துல வந்து ஹெட்,
டெய்ல் வர்றதுக்கான அவுட்கம்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஹெட் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் ஈக்குவல் டு ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. டோட்டல் அவுட்கம்ஸ் 2. அப்போ ஹெட் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2வா? காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் ஹெட் அப்படின்னா, ஹெட்டை தவிர மீதி எல்லாம் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான். மீதி எல்லாம் என்ன விழுகலாம்? டெய்ல் மட்டும் தான் விழுகலாம். அப்ப அதுக்கும் ப்ராபபிலிட்டி 1/2 தான். இன்னொன்னு டைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க. இப்ப டைஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இப்ப இந்த இடத்துல 4 விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 4 எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. டோட்டல் அவுட்கம்ஸ் 6. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 இஸ் 1/6. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 அதுல காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்னா மேல பார்னு போடுவாங்க. அப்போ 4 போட்டு பார் போட்டனா 4 தவிர மீதி எல்லா நம்பரும் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ இதுல நான் 4 தவிர மீதி என்னென்னலாம் விழுகலாம்? 1 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுகலாம், 5 விழுகலாம், 6 விழுகலாம். இப்போ 4 விழுகிறதுக்குன்னா இந்த ஒரு சான்ஸ் தான். 4 தவிர மீதினா 5 சான்ஸ் இருக்கு. அப்போ 5/6. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்னா இதை தவிர மீதி எல்லாம் வரதுக்கான சான்சஸ் தான் காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட். இது வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் ஒரு பால் எடுக்கிறேன், 10 பால்ல ஒரு பால் எடுக்கிறேன்னா அந்த ஒரு பாலை எடுக்கிறது ஈவென்ட். அந்த ஒரு பாலை தவிர மீதி 9 பால் கிடைக்கிறதுங்கிறது பேரு காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட். எப்பவுமே இப்போ வந்து காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்டையும் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்டையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 or 100% தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 இஸ் 1/6. அதோட காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட் வந்து 5/6. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1/6 + 5/6 போட்டோம்னா எல்சிஎம் காமனா இருக்கு, டினாமினேட்டர் காமனா இருக்கு. 6 5 + 1 6 கேன்சல் பண்ணோம்னா 1. இப்போ இதே கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பாத்துட்டீங்கன்னா கீழே போல் போட்டிருப்பாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வின் பண்றதுக்கான சான்சஸ் அப்படின்னு. அதுல வந்து ஒரு டீமுக்கு வந்து 74% போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா இன்னொரு டீமுக்கு வந்து 26% தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 100% வரும். இப்ப இதே இடத்துல வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 விஷயம் இருக்காங்கன்னா 35% ஒரு இதுக்கு சான்ஸ், 30% ஒரு இதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இன்னொரு இதுக்கு கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும்? 35% சான்ஸ் தான் இருக்கணும். அப்பதான் இது 3ஐயும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 100% வரும். எப்பவுமே ஒரு காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்டையும் அதோடைய ஈவென்ட்டையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்டையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட்டையும் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் அது நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணோம்னா 1 இல்லைன்னா 100% தான் வரும்.